பேர் வந்து பிரகாஷ். நான் இங்க வந்து உதவி யோசனையில வந்து உதவி வேளாண்மை அலுவலராக பணியாற்றி வருகிறேன். இது பாத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நுகர்வோரும் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பார்வையிடுற வகையில இருக்கிற விலைப்பலகை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்னிங் வந்து 8 o'clock எழுத ஆரம்பிச்சிடும். இது வந்து இதுபடிதான் எல்லா மற்ற விலைப்பலகைகளே இருக்கும். மற்ற விவசாயிகள் விலைப்பலகைகளே இதே பிரைஸ் தான் இருக்கும். அதை வந்து தரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க ரேட் பிக்ஸ் பண்ணுவோம். அவங்க என்ன காய்கறி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து தரத்துக்கு தகுந்த மாதிரி விலை நிர்ணயம் பண்ணி அவங்க விலைப்பலகையில எழுதிடுவோம். அந்த விலைப்பலகையை வச்சுதான் அவங்க வந்து வர நுகர்வோருக்கு வந்து கொடுக்கணும். இந்த விலை நிர்ணயம்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி நிர்ணயம் பண்றோம்னா, நம்ம மொத்தம் சந்தையில இருந்து 15% கூடுதலாகும். சில்லறை விலையிலிருந்து 20% குறைவா வந்து நம்ம டெய்லி தினந்தோறும் வந்து விலை பிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு பக்கத்துல இருக்க அருகாமை சமவெளி காய்கறிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பக்கத்துல அருகாமை இருக்கிற மேட்டுப்பாளையம் உழவு சந்தை, அதுல இருந்து கிலோவிற்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதை வச்சும் நம்ம கூடுதலா வந்து ஒரு கிலோவுக்கு 4 ரூபாய் சேர்த்து வந்து எல்லாத்துக்கும் உழவு சந்தையில வந்து 90 கடைகள் இருக்கு சார். இந்த 90 கடைகள்ல வந்து நம்ம என்னென்ன காய்கறிகள், பழங்கள் மற்றும் என்னென்னலாம் விற்கிறாங்கன்றது நம்ம வந்து அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காரு. பழக்கடைகள்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இங்க ஒரு 4 கடைகள் இருக்கு. இந்த 4 கடைகளும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரே பக்கமா வராம கொஞ்சம் இடைவெளி விட்டு நம்மளோட இதுக்காக கன்சியூமர் நுகர்வோர்களுக்கும் இவங்க வந்து வாங்கறதுக்கு சுலபமா இருக்கிறதுக்காக நம்ம அதை தனித்தனியா வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வரவங்க வந்து வர நுகர்வோர் வந்து சுலபமா வந்து நம்ம பழக்கடையை வாங்கிட்டு போகணுன்றதுக்காக நாங்க முன்னாடியே இந்த முன்பக்க வரிசையில வந்து பழக்கடையை வச்சிருக்கோம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு ஊட்டி காய்கறி எல்லா ஒரு கடைகள்லயும் வந்து சார் விலைப்பலகை வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கு. இந்த விலைப்பலகை பார்த்துதான் பொதுமக்கள் வந்து வாங்கணுன்றதுக்காக அவங்களுக்கு தெரியணும் எந்த காய்கறிக்கு என்ன விலை அப்படின்றதுக்காக வச்சிருக்கோம். அதுலயும் தரத்தை பார்த்து இப்ப நம்ம வந்து தரம் எப்படி அதாவது முதல்ல வந்து ஒரு காய்கறி வந்து தரம் எப்படி நிர்ணயம் பண்றோம்னா, நம்ம வந்து பார்க்கும் போதே குவாலிட்டி, அதாவது நம்ம கண்ணால பாக்குறத வச்சுதான் குவாலிட்டி பிக்ஸ் பண்றோம். அதுக்கப்புறம் வந்து அதோட சைஸை பொறுத்தும் கண்களால பார்க்கறத வச்சு நம்ம வந்து தரத்தை பிரிக்கிறோம். தரத்தை பிரிச்சு ஒவ்வொருத்துக்கும் தரத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு கிழங்கு வந்து 50 ரூபான்னு வச்சுங்களேன். நல்ல தரம் முதல் தரத்துக்கு வந்து 50 ரூபாய், அதுக்கு அடுத்து குறைய 45, 40 அந்த மாதிரி தரத்தை வந்து பிரிச்சு போட்டு வந்துட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு கடையிலையும் பாத்தீங்கன்னா விலைப்பலகை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு விலைப்பலகை இருக்கு. ஏன்னா அவங்களோட தரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த உழவு சந்தைக்கு வந்து நம்ம உள்ள விவசாயிகள் வந்து எப்படி வரலாம்னு பாத்தீங்கன்னா அதை எலிஜிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தகுதி என்னென்ன தகுதி வந்து அவங்க வந்து தோட்டத்துல வந்து விவசாயியா இருக்கணும், அவங்களோட சொந்த தோட்டமாவும் இருக்கலாம், இல்லைன்னா குத்தகைகளுக்கு பண்ணலாம். அது போக வந்துட்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் மற்றும் சங்கங்கள், காய்கறி விற்பனை சங்கங்கள்லாம் இருக்கு, சங்கங்கள் அந்த மாதிரி இவங்க இருக்கவங்களும் வந்து உள்ள வந்து நீங்க வந்து விற்பனை செய்யலாம். அதுக்கு வந்து நம்ம ஆவணங்கள்னு பாத்தீங்கன்னா அவங்களோட வந்து நில உரிமை சான்று, அதுக்கப்புறம் வந்து அப்படி இல்லைன்னா அவங்க வந்துட்டு நில உரிமையாளர் இல்லைன்னா அவங்க குத்தகைதாரர் வந்து அவங்களோட அனுபவ சான்று அந்த மாதிரி, அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆதார் மற்ற பர்டிகுலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம போய் அவங்க ஃபீல்ட வந்து வெரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தோட்டத்தில் என்ன இருக்கோ அந்த காய்கறிகளை கொண்டு வந்து இங்க வந்து விற்பனை செய்யறதுக்கு வந்து நம்ம வேளாண்மை துணை இயக்குனர் வந்து வேளாண் வணிகம் அவங்க போய் பார்த்து வந்து எங்களுக்கு கார்டு போட்டு தருவாங்க. அந்த அட்டையை கொண்டு வந்து அடையாள அட்டைன்னு கொடுப்பாங்க விவசாயிகளுக்கு. அந்த அடையாள அட்டை கொண்டு வந்து இங்க ஆபீஸ்ல காமிச்சாங்க. அடுத்த நாள்ல இருந்தே வந்து அவங்களுக்கு வந்து கடை வைக்க நாங்க வந்து அனுமதிக்கிறோம். வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஊட்டி விவசாயி, நீலகிரி விவசாயின்னு சொல்லுவாங்க. இப்ப இவங்க தோட்டத்துல இருக்கிற பொருள் மற்றும் வந்து இவங்க அருகாமையில் இருக்கிற விவசாயிகிட்ட இருந்து அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க வந்து நமக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாமே வந்து 365 நாள் வந்து அவங்க தோட்டத்துல இருந்து வராது சார். வந்து எய்தர் வந்து அவங்க தோட்டத்துல இருந்து வர்றது பக்கத்துல இருக்க அவங்க விவசாயிகிட்ட இருந்து அருகாமையில் விவசாயிகிட்ட வந்து கலெக்ட் பண்ணி இங்க வந்து கொடுப்பாங்க. அதுக்கு தரத்துக்கு அவங்க நம்ம வந்து விலை கலெக்ட் பண்றோம். இது வந்து கொஞ்சம் ஊட்டி புஷ் பீன்ஸ் சொல்லுவாங்க சார். புஷ் பீன்ஸ் இது பாத்தீங்கன்னா இது பட்டாணி, உருளைக்கிழங்கு, வந்து ஊட்டி அவரை பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க சார். இது பட்டர் பீன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களும் ஊட்டி விவசாயி தான். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு செல் பண்றாங்கன்னா இங்க வந்துட்டு கீரை வகைகளை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பீட்ரூட் கீரை. நம்ம பீட்ரூட்டை வந்து மேக்சிமம் வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா பீட்ரூட் வந்து அடிப்பாக தான் சாப்பிடுவாங்க. இது வந்து நம்ம கீரையாவும் சாப்பிடலாம். இந்த கீரை வந்து மல்லி, புதினா, மணத்தக்காளி கீரை, உரைக்கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை இவங்க தோட்டத்தில் இருக்கிறதும் இல்லாம பக்கத்துல இருக்க அருகாமை இருந்து இவங்களும் வாங்கி கொடுப்பாங்க சார். ஊட்டிலேயே வந்து விளையக்கூடிய ப்ரக்கோலி, இது வந்து நிறைய வெஜிடபிள்ஸ்லயே வந்து அதிகமான விட்டமின்ஸ் இருக்கிற வெஜிடபிள்ஸ் பாத்தீங்கன்னா ப்ரக்கோலி தான். ப்ரக்கோலி வந்து ஊட்டிலேயே விளையுது. இப்ப இந்த இது வந்து கேப்சிகம், நம்ம நீலகிரி மாவட்டத்துல வந்து பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் விளைவிக்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம்னா உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மூலியமா வந்து நம்ம நமக்கு அருகாமையில் இருக்கிற பக்கத்துல இருக்கிற மாவட்டங்கள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி அதுல ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்துல இருந்து ஒரு பிரதிநிதியை வந்து விற்பனையாக பதிவு பண்ணிக்கணும்.
அந்த விற்பனையாளர் மட்டும்தான் இங்க வந்து உழவர் சந்தையில விற்பனை பண்ண முடியும். அவங்க பர்ச்சேஸ் பண்ணி உழவர் பர்ச்சேஸ் பண்ணி இவங்க இங்க சேல் பண்ணிருக்காங்க சார். நீலகிரி மாவட்டத்தில் வந்து சம்பவெளி காய்கறிகள் வந்து இங்க விளைவிக்க முடியாதனால நம்ம இந்த மாதிரி உழவர் உற்பத்தி மூலமா வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி உழவர் சந்தையில வந்து வச்சிருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து உழவர் சந்தையில வந்து ஒரு 15 உழவர் உற்பத்தியான நிறுவனம், சங்கங்கள், அந்த மாதிரி கூட்டுறவு சங்கங்கள், NVG அவங்களாம் வந்து வச்சிருக்காங்க, கடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சமவெளி காய்கறி. இவர் பாத்தீங்கன்னா காரமடை விவசாயி. இவரு வந்து அவர் தோட்டத்துல இருக்கிற பொருள் கொண்டு வருவாரு. அது போக அவர் அருகாமையில் இருக்கிற தோட்டத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து விற்பாரு. இப்ப நம்ம ஊட்டி காய்கறி வந்து இப்ப ரேட் எப்படி ஹிட் பண்றோம்னா, முந்தின நாள் விலையை வச்சு மார்க்கெட்ல ஹோல்சேல் மார்க்கெட் முந்தின நாள் விலையை வச்சு நம்ம அந்த மார்க்கெட் ரேட் எடுத்து அடுத்த நாளுக்கு உண்டான ரேட் ஃபிக்ஸ் பண்றோம். அதே பிளைன்ஸ் காய்கறி, அதாவது சமவெளி காய்கறி வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்றோம்னா, நம்ம வந்து மேட்டுப்பாளையம் மார்க்கெட் உழவர் சந்தை மேட்டுப்பாளையம் உழவர் சந்தையில இருந்தோம். அப்புறம் நம்ம அதுல இருந்து இவங்களுக்கு ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு 4 ரூபா மாதிரி சேர்த்து போட்டு வித்துட்டு இருந்துச்சு. அவங்க வந்து அந்த போர்டு விலை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதாவது நீலகிரி விவசாயி வந்து இவங்க வந்து இவங்க தோட்டத்துல இருந்து வந்து அதாவது ஊட்டி பூண்டுன்னு சொல்லுவாங்க சார். அதே மாதிரி இங்க கடை வந்து எப்படின்னா சார், கடை வந்து விவசாயிகளுக்கு எப்படி ஒதுக்குறாங்கன்னா வந்து தினமும் வந்து குலுக்கல் முறையில தான் டோக்கன் சிஸ்டம் சொல்லுவாங்க. அது மூலமா டோக்கன் எடுத்து அவங்களுக்கு வந்து டோக்கன் சிஸ்டம் மூலமா அவங்க அந்த கல்ல உட்கார வைப்பாங்க. ஏன்னா ஒரு விவசாயம் வந்து ஒரே கல்ல வந்து பர்மனண்டா உட்கார விட மாட்டாங்க. எதனால தான் அதாவது ஃப்ரண்ட்ல இருக்கிற விவசாயம் வந்து கன்சியூமர் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி இருக்கவங்க கன்சியூமர் வேலை போய் விற்க முடியாது. அதனால வந்து நாங்க சுழற்சி முறையில வந்து எவ்ரிடே வந்து சுழற்சி முறையில வந்து எங்களுக்கு கடை ஒதுக்கிட்டே இருக்கும். 2 வாழை இலை கடைக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்கோம். எதனாலலாம் வந்து பாத்தீங்கன்னா, நுகர்வோர் வந்து நம்ம உழவர் சந்தைக்குள்ள வந்தாங்கன்னா எந்த பொருளுக்காகவும் வெளியே போகக்கூடாது, காய்கறிகளுக்காகவும் பழங்களுக்காகவும் எதுவும் வெளியே போகக்கூடாதுன்றதுக்காக அதிகபட்சமா நம்ம வந்து ஊட்டியில வந்துட்டு வாழை இலை வந்து கிடைக்காதனால 2 கடைக்கு வந்து நம்ம வந்து அனுமதி கொடுத்து 2 வாழை இலை கடை வந்து இங்க இருக்கிறாங்க. நம்ம பார்க்க போறதுன்னா நீலகிரி மாவட்டத்திலே விளையக்கூடிய அந்த காய்கறி. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகப்படியான ஹோட்டல்கள் வந்து பயன்படுத்துவாங்க. நம்ம சேலட்ஸ்க்கு அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதே பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர்லயும் இந்த எல்லோ கலர்லயும் இருக்கும் ஜுகினி, ஒன் ஆஃப் த எக்ஸாட்டிக் வெஜிடபிள். அது வந்து கிளைகோஸ்ன்னு சொல்லுவாங்க சார். கோஸ்லயே பாத்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே இருக்காது, நீலகிரி மாவட்டத்தில் மட்டும்தான் விளையக்கூடியது கிளைகோஸ். இது வந்து தர்னிப் சார். இதுவும் நீலகிரி மாவட்டத்திலே விளையக்கூடிய சவுச்சோன்னு சொல்லுவாங்க சார். மேரக்காய், இங்க வந்து மேரக்காய்ன்னு சொல்லுவாங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வந்துட்டு இது ப்ளூ கோஸ், இங்க வந்து நம்ம கலர் கோஸ்ன்னு சொல்லுவோம் சார். இதுவும் நீலகிரி மாவட்டத்திலே விளையக்கூடிய ஒரு கூடலூர் விவசாயி. கூடலூர் சமவெளி பகுதியிலிருந்து இஞ்சி அவர் தோட்டத்துல இருந்து வர்றதை கொண்டு இங்க பண்றாரு, சேல் பண்றாரு. இவங்க பாத்தீங்கன்னா திருமதி சாந்தி, இவங்க ஊட்டி விவசாயி. பூண்டு மட்டும் இவங்க எப்போதுமே பூண்டு மட்டும் இவங்க கிட்ட இருந்து இவங்க அருகாமையில் இருக்கிற விவசாயிட்டு இருந்து வாங்கிட்டு வந்து விற்பாங்க. காரமடையில இருந்து இவர் தோட்டத்துல இருந்து வர்ற தேங்காய் மற்றும் அருகாமையில் உள்ள விவசாயிகள் வந்து வாங்கிட்டு வந்து தேங்காய் வந்து த்ரூ அவுட் த இயர் வந்து இவர் சேல் பண்ணுவாரு. தேங்காய் மட்டும் தான் விவசாயி சேல் பண்ணுவார். தேங்காய் மட்டும் உழவர் சந்தையில வந்து 7 கடை தேங்காய் கடை வந்து உதவி உழவர் சந்தையில வந்து இருக்கு. தேங்காய் விவசாயிகள் மட்டும் பாத்தீங்கன்னா அவங்க தேங்காய் மட்டும் தான் த்ரூ அவுட் த இயர் சேல் பண்ணுவாங்க. இவங்களும் உதவி ஊட்டி நீல காய்கறி விவசாயிங்க. இது பாத்தீங்கன்னா வந்து நூட்கோல், அதாவது நீலகிரி மாவட்டத்துல விளையக்கூடிய நூட்கோல் பாத்தீங்கன்னா காரமடை விவசாயி சார். இவர் வந்து அவர் தோட்டத்துல விளையக்கூடிய கருவேப்பிள்ளை, புதினா, கொத்தமல்லி, அதாவது நம்ம நீலகிரி மாவட்டத்துல வரக்கூடிய மல்லி தவிர இது கீழே இருந்து வர, அதாவது சமவெளி பகுதியில இருந்து வர மல்லி, இதெல்லாம் கொண்டு வந்து இவர் தம்பி வந்து இங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷமா வந்து வந்து வெறும் இலை மட்டுமே வந்து ஒரு பொருள் தான் போட்டு இலை மட்டும் இங்க இலக்கண 2ல அவர் ஒரு கடை வந்து 20 வருஷம் டேன்வாடா, அதாவது தமிழ்நாடு தோட்டக்காய்த்துறை மூலமா வந்து என்டையர் த்ரூ தமிழ்நாடு பூராவே வந்து ஸ்டால் வச்சிருக்காங்க சார். அதனால நம்ம உலகத்துல வந்துட்டு ஒரு ஸ்டால் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாமு, ஜெல்லு, ஸ்குவாஷ், அது போக வந்துட்டு இங்க வரக்கூடிய செடிகளோட நாற்றுகளை வந்து எல்லாமே இங்க வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க சார். உதவி விவசாயம் வந்து இங்க வந்து கடை வைக்கணும்ன்ற விரும்புற விவசாயிகள் வந்து இங்க வந்துட்டு நம்ம கிட்ட விண்ணப்பம் இருக்கு சார். இந்த மாதிரி விண்ணப்பங்கள் இருக்கும். இந்த விண்ணப்பங்களை வாங்கிட்டு இந்த மாதிரி தேவையான எல்லாமே என்னென்ன பர்டிகுலர்ஸ் வேணும் என்னன்றது எல்லாமே இதுலயே வந்து இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா முதன்மையானது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தோட்டத்துக்கு, அதாவது தோட்டத்துக்குரிய அடங்கல்னு சொல்லுவோம் சார். அடங்கல்னு சொல்லுவோம். இது அடங்கல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிட்டா, அவங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, அப்புறம் அவங்க வந்து கடையில வந்து மாற்று நபரா யாராவது வைக்கணும்னு விரும்புறாங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள ரேஷன் கார்டுல உள்ள ஒருத்தருடைய புகைப்படம் கொடுத்தாங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்கு மாற்று நபர் கடையில வந்துட்டு 2 பேர் அனுபவிப்போம். ஒருத்தர் வந்து முதன்மையான நபரை வந்து மாற்று நபர் வந்து அனுபவிப்போம். அந்த அனுபவிக்கும் போது அவங்களுடைய புகைப்படம் கொடுத்தாங்கன்னா அந்த நாங்க கொடுக்க வேண்டிய அடையாள வந்து அதை வந்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம். உதவி விவசாயில வந்து கடை வைக்க விரும்பும் விவசாயிகள் வந்து இங்க வந்து உதவி நிர்வாக அலுவலர்னு சொல்லிட்டு என்னைய போலவே வந்து ஒரு 3 அதிகாரி இருக்கும். அது போல நிர்வாக அலுவலர் ஒருத்தர் இருக்காரு. அதுக்கு மேல வந்து எங்களுக்கு வந்து டிடின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து இங்க மார்க்கெட்டிங்
இந்த உலக சந்தைகள் எல்லாத்துக்குமே வந்து நீலகிரி மாவட்டத்துல முதன்மையானவர். அவரை தொடர்பு கொண்டீங்கன்னா இங்க வந்து கடை விற்கிறதுக்கு உண்டான என்னென்ன வழிமுறைகள் அதெல்லாம் வந்து இங்க எங்க கிட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் கிடைக்கும். அதை கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து டிடி ஃபார்மேட் பண்ணோம். டிடி சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீல்டு ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்க வந்து உங்க தோட்டத்தை வந்து ஆய்வு பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து கடை வைக்க அனுமதிக்கலாம். இப்ப நீங்க இங்க கடை வைக்க விரும்பும் விவசாயிகளுக்கு வந்து என்னோட தொலைபேசி எண்கள் கொடுக்குறேன். அதாவது இவங்களுக்கு தான் கொடுக்கணும் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் கிடையாது, எல்லா விவசாயிகளுக்கும் மொத்தத்துல குத்தகை செஞ்சு விவசாயம் பண்ணாலும் சரி, நீங்க நில உரிமையா அதாவது சொந்தமா வச்சிருக்க விவசாயிகளை வந்து இங்க விற்பனை செய்யலாம். அதுக்கு என்னோட எண்களை கொடுக்குறேன். 97 50 73 33 91. பேர் வந்து பிரகாஷ். இங்க உதவி நிர்வாக அலுவலராக வந்து பணியாற்றி வருகிறேன். மேலும் விவரங்களுக்கு இந்த நீலகிரி மாவட்டத்தினுடைய வேளாண்மை துணை இயக்குனர் அவர்களோட நம்பர் வந்து 94 86 32 00 64. அவரை வந்து தொடர்பு கொண்டீங்கன்னா வந்து மற்ற ப்ரொசீஜர் எல்லாமே வந்து அவருக்கு கார்டு இங்க கடை வைக்கிறதுக்கு கார்டு வந்து உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தருவாங்க. மறுபடியும் சொல்றேங்க, என்னோட எண்கள் வந்து இங்க கடை வைக்கிற தொடர்பு கொள்றதுக்கு வந்து 97 50 73 33 91. நான் எனது பேர் பிரகாஷ். இங்க உதவி நிர்வாக அலுவலராக பணியாற்றுறேங்க. வருடம் 365 நாளுமே தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா வந்து உழவு சந்தைக்கு வந்து நம்ம அதாவது விடுமுறைங்கிறது கிடையவே கிடையாது. விவசாயிகளா பார்த்து விடுமுறை எடுத்தால் மட்டுமே தான் விடுமுறையை தவிர மற்றபடி அதாவது வருடம் முழுவதுமே உழவு சந்தை வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன்ல தான் இருக்கும். நீங்க எப்ப வேணா அதாவது நீங்க தொடர்பு கொண்ட நேரம்னு பாத்தீங்கன்னா காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரைக்கும் என்ன தொடர்பு கொள்ளலாம்.